புரட்சி தளபதி விஷால் அவர்களுடைய நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மகுடம். இந்த திரைப்படத்தை கமலா திரையரங்குக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தாவேகாவுடைய தற்குறி ஒருத்தன் திரையரங்குக்கு போயிருக்கான். இவனுக்கு வேலையே என்ன அப்படின்னா எல்லா திரைப்படத்துக்கும் போக வேண்டியது, மைக்குக்கு முன்னாடி வந்து நின்று இந்த திரைப்படம் குப்பை படம், காரி துப்புற மாதிரி இருக்கு, நான் வேணா காசு கொடுக்குறேன் உள்ள போய் பாருங்க, இந்த படம் நல்லாவே இல்லை அப்படின்னு. நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. வருகிற எல்லா திரைப்படத்திற்கும் நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பக்கூடிய ஒரு வேலையை இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் என்கிற யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய இந்த தடி தாண்டவராயன் தொடர்ந்து எல்லா நடிகர்களுடைய திரைப்படத்திற்கும் அவதூறு அப்படிங்கறத பரப்பிக்கிட்டே இருக்கான், நெகட்டிவ் ரிவ்யூ அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்கான். வேலு மேல தெருக்கு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்திருக்கான், போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தான், இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். என்னடா சவுண்ட குடுக்குற? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மானபங்கப்படுத்திடுவேன். அளவாடா இருக்க வில்லங்கத்தை வாங்குறீங்க, நல்லது இல்ல. எல்லாம் மீறி போறீங்களா? ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரலாம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இவன் எங்கேயாவது வசமா சிக்கி வாங்கி கட்டிக்குவான் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு தான் விஷால் ரசிகர்கள்ட்ட தொக்கா சிக்கி இருக்கான். விஷால் ரசிகர்கள் இவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரி துப்பி இவனை கெட்ட வார்த்தையில பேசி அங்க இருந்த இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ்ன்றவன் வாடா வாடா ஏரியாக்கு வாடா அப்படின்னு பின்னங்கால் பிடனில பட விஷால் ரசிகர்கள்ட்ட வாங்கி கட்டிக்கிட்டு கமலா திரையரங்க விட்டு ஓடுன காட்சிகள் இப்படி அடிக்கிறாங்க சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவுது. அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்கலாம். வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயம் அது. ரோஸ்ட் பிரதர்ஸ் திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய 2 நபர்களை வானவில் பிரதர்ஸ் அப்படின்னு அவனோட யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தான். அவங்க கிட்ட வசமா ஒரு நாள் சிக்கி இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்க படுத்திட்டானுங்க. நாங்க வானவில் பிரதர்ஸ் அப்படின்னு நீ சொல்றல்ல, ஆமா வேலை பாரு. இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக நீங்க மாமாவை சொல்றியோடா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன் சாமி. நாங்க வந்து வானவில்லா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு ரோஸ்ட் பிரதர்ஸால பொளக்கப்பட்ட நபர் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படிங்கிறவன். போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. தாவேகா தொண்டன் அப்படிங்கிற பேர்ல ஆபாசத்தை வந்து தொடர்ந்து பேசக்கூடிய நபர் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படிங்கிறவன். தன் வாலிப வயதில் இருந்தே பலான புத்தகங்களை படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காகவென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காசை வாங்கிட்டு பேசணும் போய் கேளியா போயிட்டு. நாங்க கூட தான் சொல்லலாம், நீ காசை வாங்கிட்டு நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லன்னு நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புறேன்னு. இப்படிதான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். இல்ல ஒரு படம் எடுக்க கஷ்டப்பட்டாங்களா, படம் சூப்பரா சொல்லிட்டு போயிடணுமா, மக்களை வந்து பாருங்கன்னு சொல்லணுமா? ஒரு படம் எடுக்க துப்பு இல்ல, நல்ல படம் எடுக்க துப்பு இல்ல. டேய் பெப்பே பாத்துக்கிட்டு இருக்க, போறா அவனை. பெப்பேனா ரைட் பார்க்கல படுக்கிறதுக்கு விளக்கம் வேறடா. ஃபர்ஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ஃபிலிம் இது. அது இருக்கிறது ரொம்ப கஷ்டமான சாங். அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். படம் எடுக்க கஷ்டப்பட்டாங்களா, படம் சூப்பரா சொல்லிட்டு போயிடணுமா? ஒரு டீ கடையில விஷாலோட ஃப்ரெண்டு டீ விக்கிறாராம். அவரு வந்து பார்த்தா டீ கொடுக்க வராராம். கடையில வேலை பார்க்குற பையன் டீ கொடுக்க வரானா. அப்ப வந்து தெரியாம ஒருத்தர் மேல ஊத்திக்கிச்சு, கஸ்டமர் மேல ஊத்திக்கிச்சான். ஒரு ஓனர் என்ன பண்ணுவாரு, சார் தெரியாம பண்ணிட்டா சாரி சார்னு சொல்லணும். டீ கடைக்கு போறாரு, டீ ஊத்துறாரு, வராரு, டீ கொட்ட பையனை இவர அடிப்பாரா? அவர் கேட்க கூடாது. ஒரு சீன் எடுக்க துப்பில்ல. இப்ப பாரு சீன் அக்கடச்சப்ரா ராரண்டே கால் தான நான் பிடிக்கிறேன். ஒரு சீன் எடுக்க துப்பில்ல. ஒரு சீன்ல லாஸ்ட்ல கிளைமாக்ஸ்ல 100 பேர் வராங்களா? எப்படி என்னது வராங்க? இப்ப பாரு சீன்
நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? கத்துக்கிட்டு இருக்காங்க, கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு ஒரு வைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது எப்படி நமக்கு நெகட்டிவ் வரும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே அதாவது நீ கூட நீ தளபதி படம்ன்றதால நீ இப்படி சொல்ற, சத்தியமா சொல்றேன், ஒரு சீனையும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நெகட்டிவ் தெரியல. எனக்கு விஜய் சார் மமிதா பேஜ் இவங்க 2 பேருக்கான பாண்டிங் சுத்தமா ஒட்டவே இல்ல. ஏதோ சக்கரை பொங்கலுக்கு வடகரி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நெகட்டிவ் தெரியல. எனக்கு பூஜாக்டே ஒரு பாட்டுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி பெருசா அவங்களோட ரோல் எதுவுமே இல்ல. ஒரு நெகட்டிவ் தெரியல. எனக்கு எலெக்ஷன் முன்னே இறங்கி இருந்தாங்க, சிலப்போ 5 சீட்டோட போய் இவன் தொடர்ந்து ஒவ்வொரு நடிகர்களுடைய திரைப்படத்திற்கும் முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நாளைக்கு நம்ம அண்ணன் விஜய்க்கு எதிராக யாரும் அரசியலுக்குள்ள வந்துடக்கூடாது. நம்ம ரஜினி குஜினிகாந்த் வந்து பண்ணலாமா பார்த்துட்டு இருக்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏய் வாடா போடா, ஏய் கமால போடா பாடு, வெல்ல போடா, கமால வெல்ல போடா, டேய் வெல்ல போடா, வெல்ல போடா பாடு. என்னென்ன முன்னெல்லாம் மரியாதை இல்லாம திட்டுவீங்க, இப்ப மரியாதையா திட்டுறீங்க. வாட் அனில் ஃபண்டா போட்டா டேய் போட்டா அனில் ஃபண்டா போட்டா வெல்ல போடா போட்டா கமால போடா பாடு. ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? அந்த படம் வந்தா பாத்துக்கடா, வெல்ல போடா. வாட் நாய்களா வந்து ஓரங்க மாதிரி இந்த மாதிரி பேசிக்கலடா. விஷால் வந்து புரட்சி தளபதிங்கிறாரு, ஆர்கே நகர் எலெக்ஷன்ல போட்டி போட இருந்தாரு. விஷால் ஒருவேளை நாளைக்கு விஜய்க்கு போட்டியா அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா என்ன பண்றது? அப்ப விஷாலுடைய திரைப்படத்துக்கு வந்து அவதூற பரப்பு அப்படின்னு சொல்லி அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதெல்லாத்தையும் தாண்டி முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு நல்லா இல்லைங்க, கேவலமா இருக்குங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? படங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புறத ஒரு முழு நேர வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. இன்னைக்கு விஷால் ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. என்ன பேச்சு பேசிட்டான் தெரியுமா? ஆவுன்னா பொம்பள மாதிரி அணுகுறான். அண்ணே அவன் அந்த அடி அடிச்சிட்டு போறான், வாங்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. அடின்னு எவன்டா சொன்னா? எருமை வைத்தியம்டா அது. வைத்தியமா? மன்மத நன்றி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.